Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் போட்டிருக்காரு, த பிகெஸ்ட் தக் இஸ் கமலஹாசன் அப்படின்னு. தைரியமா அதாவது எனக்கு பணமே இவ்வளவு நஷ்டம் அடைஞ்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். பேரா படம் ரிலீஸ் ஆயிருக்கு, தனுஷ் சாரோட ஆக்டிங் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. படம் எப்படி இருக்கு சார்? என்னுடைய ஒரே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமா என்ன பார்த்தேன்னா, ஒரு படம் 100 நாள் எடுக்கிறாங்க. 100 நாட்களும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி ஒரு ஒரு பிச்சைக்காரனா ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பையன் எப்படி இருப்பான். இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தெலுங்குல வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் முடியும் போது தான் நம்மளுக்கு ஓவராலாக ஒரு ஜட்மெண்ட் வரும். சிறப்பான ஒரு படம். H. வினோத் அவர்களுடைய அடுத்த கமிட்மெண்ட் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா தனுஷ் சார், லலித் சார் தான் ப்ரொடியூசர். ஆல்ரெடி டேட்லாம் கொடுத்து லாக் பண்ணி வச்சிருக்கேன். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமா நேயர்களுக்கு ஷாம்லாவோட அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமாவை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்றதுக்காக தனஞ்சயன் சார் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தக் லைஃப் ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் அந்த படத்தை பத்தி பேச முடியுது. முக்கியமா தக் லைஃப் படத்தோட இஷ்யூ அப்படிங்கிறதையுமே நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் சார். என்னதான் சார் நடந்திருக்கு இப்போ வந்து கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து முதல்ல இந்த படத்தை தடை பண்ணணும்னு சொன்னவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல அரசாங்கமே சொல்லிடுச்சு, அதனால் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே அந்த படத்தை வெளியிட்டோம்னு நினைச்ச டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இப்போ 2 வாரம் ஆயிடுச்சு, இப்போ அடுத்த வாரம் நீங்கள் வந்து ஃப்ரைடே வந்தீங்கன்னா 3 வாரம் ஆக போகுது, ஒருவேளை இந்த படம் 4 வாரத்தில் ஓடிடியில் வருதுன்னா எதனால் இதை வெளியிடணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, இனிமேல் என்ன பண்ணுறது, நெகட்டிவ் டாக் நிறைய வந்திருக்கு, கர்நாடகாலேயே வந்து பெரிய லெவலில் இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்னு. ஆனால் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ ஒரு மாரல் விக்ட்ரி கமல் சாருக்கு கிடச்சிருக்கு. கமல்ஹாசன் அவர்கள் ஒரு மாரலாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. அது என்ன வெற்றின்னா, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை அவர் மீண்டும் நிலைநிறுத்தியிருக்காரு. ஒரு திரைப்படம் என்பது சென்சர் ஆன பிறகு யாருமே தடை பண்ணக்கூடாது, எந்த அரசாங்கம் கூட பண்ணக்கூடாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, எந்த அமைப்புகளும், அதாவது சிறு சிறு அமைப்புகள், ஒரு கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அப்புறம் கர்நாடகா வேதிகா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சிறு லெட்டர் பேட் கட்சின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த லெட்டர் பேட் கட்சிக்கெல்லாம் இறங்கி, லெட்டர் பேட் கட்சின்றது லெட்டர் பேட் அமைப்புகள், அவங்களாம் இறங்கிட்டு இந்த படத்தை தடை பண்ணோம். அந்த படத்தை தமிழ்நாட்டில் நடக்குது. நிறைய பேர் வந்து லெட்டர் பேட் எல்லாம் வச்சிருப்பாங்க, ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. அதில் அவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு படத்தை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்களும் வந்து அதை பற்றி கேள்வி கேட்பீங்க. ஏன்னா ஒரு லெட்டர் வந்தோன்னா ஐயோ இந்த படம் தடையாயிடுமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் நீங்கள் கேட்பீங்கல்ல. இவங்களுக்கெல்லாம் விழுந்த அடி இது. சுப்ரீம் கோர்ட் அடி என்னன்னா, சென்சர் ஆகிற வரையும் நீ பேசு, சென்சர் ஆன பிறகு பேசின தக்லீஃப் நடந்ததான் உனக்கு நடக்கும். மிகப்பெரிய தக்குன்னா அது கமல் சார் தான். ஸோ எந்த அளவுனா, இவர் வந்து ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் போட்டிருக்காரு, த பிகெஸ்ட் தக் இஸ் கமலஹாசன் அப்படின்னு. ஸோ எல்லாருமே சொல்கிறது வந்து தக்குன்னா அதுதானே. தைரியமாக அதாவது எனக்கு பணமே இவ்வளோ நஷ்டம் அடைஞ்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, என்னுடைய இது வந்து நான் கண்டிப்பாக நான் நிற்பேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இப்போது நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஒரு 20 கோடி ரூபாய் லாஸ் ஆகுது, 30 கோடி லாஸ் ஆகுது, கிராஸ் வசூல் போயிடும். ரிலீஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாது இல்லை, நம்ம படம் வெற்றி அடைந்தாலும் நம்பிக்கையோட படத்தை வெளியிடுறோம். அப்போ நம்ம ஒரு 20 கோடி போகுதுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், அப்படி இப்படி மழுப்பி ஒரு மன்னிப்பு கேட்டுறோம் அப்படின்னு நினைப்போமா இல்லையா? கதை காமன் மேனாக நினச்சி பாருங்க. என்னடா இவ்வளோ பெரிய லாஸ் வருமா, ஐயோ வானப்பா, நான் வந்து என்னுடைய வார்த்தைகள் உங்களை மனதை புண்பட்டிருந்தால் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்கமா இல்லையா? சொல்லிட்டு அப்பா என்ன விட்டுரு. இப்போ இதே என்ன சொல்லுவாங்க, அதான் மன்னிப்பு கேட்டார்ல, விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி படத்தை வெளியிட்டு இருப்பாங்க. அவர் என்னரு, நான் எதுவுமே தப்பாக சொல்லலை, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் எதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும்? ஸோ நான் பண்ண மாட்டேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் தக்கு. அந்த தக்கு தான் கமல் சார். ஸோ அவர் தக்காக இருந்துட்டார். அப்போது இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தக்கா, மிகப்பெரிய இப்படி தான் ஒரு சுய கௌரவத்தோடு ஒருத்தர் இருக்கணும். சுய கௌரவம், சுய மரியாதை. ஏன் மரியாதை பணம் போனால் பிரச்சனை இல்லைடா, டே ஏன் கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கமல் சார் நின்னார்ல, அங்கே இந்த படத்து மூலமாக அவர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. காலங்காலமாக பேசப்படுற ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை எல்லா படைப்பாளிகளுக்கும் இந்த படத்தினுடைய சுப்ரீம் கோர்ட் வடி கொடுத்துருக்கு. கண்டிப்பா சார். குபேரா படம் ரிலீஸ் ஆயிருக்கு, தனுஷ் சாரோட ஆக்டிங் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. படம் எப்படி இருக்கு சார் உங்களோட பார்வை? நான் படம் பார்த்தேன், நான் சொல்லவே வேணாம். நடிப்பு அசுரனுடைய நடிப்பு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. நான் வந்து என்னுடைய ஒரே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமா என்ன பார்த்தேன்னா, ஒரு படம் 100 நாள் எடுக்கிறாங்க. 100 நாட்களும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி ஒரு ஒரு பிச்சைக்காரனா ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பையன் எப்படி இருப்பான், அது எல்லா காட்சியிலும் எல்லா ஃப்ரேம்லையும் ஒருத்தர் காமிக்க முடியுமா? தனுஷ் காமிச்சிருக்காரு.
கண்டினியூட்டி. அதாவது ஒரு ஷாட்டில் கூட நீங்கள் வந்து, ஏன்னா அந்த படத்தை தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக எடுக்கல. அது வந்து ஒரு 20 நாள் எடுத்தாங்க, அப்புறம் வேறு படத்துக்கு போயிருப்பார், திருப்பி வந்திருப்பார். ஆனால் எல்லாமே அதே மாதிரி இருப்பார். படம் ஃபுல்லாகவே ஒரே மாதிரி பாடி லாங்குவேஜ், ஒரே மாதிரி நடிப்பு. அதாவது ஒரே மாதிரினா நான் வந்து இதுவாக கம்மியாக சொல்ல, அவர் என்ன கேரக்டரோ அதே கதாபாத்திரமாக நடிச்சிருப்பார் த்ரூ அவுட் த ஃபிலிம். வந்து அதனால தான் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நடிப்பு வசனம்னா இதுதான். அந்த கேரக்டராக வாழாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேரக்டராக படம் ஃபுல்லாக வாழ்ந்திருக்காரு. அந்த ஒரு வல்னரபிலிட்டி, அந்த ஒரு வசதியே இல்லாத ஒரு பையன் என்னென்ன விஷயம் பண்ணுவான், ஒரு பிச்சைக்காரனாக வாழற பையன் வந்து எவ்வளோ வல்னரபிளாக இருப்பான், எவ்வளோ வீக்காக இருப்பான். இந்த படத்தை வந்து அவனை திடீர்னு வந்து ஹீரோயிசமாக பண்ணியிருக்க முடியல. ஆனால் ஹீரோவை அடிக்க மாட்டான், ஹீரோவை வந்து 100 பேர் அடிக்க மாட்டான், சண்டை போட மாட்டான், கன்னை தூக்க மாட்டான். திடீர்னு அவனை கன்னை தூக்க வச்சு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவை பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் யதார்த்தமான ஒரு மனிதன், ஒரு கீழ்மட்டத்திலேருந்து வந்த ஒரு மனிதன் கடைசி வரை எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வான், கடைசி வரை எப்படி உண்மைக்காக போராடுவான், சக மனிதர்களுடைய நல்லதுக்காக எப்படி போராடுவான், அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தனுஷ் பின்னி இருக்காரு. அவருக்கு 3வது நேஷனல் அவார்டு கேரண்டி அப்படின்றத எல்லாருடைய டிஸ்கஷனும். அவர் ஒரு படம் வரும்போது தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவு அவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் படத்துக்கு காம்படிஷனாக இருக்காரு. தனுஷ் அவர்களை பொறுத்தவரையும் ஒவ்வொரு படமாக பார்த்தீங்கன்னா அந்தந்த படங்களை பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக அவர் படத்துக்கு அவரே காம்படிஷனாக இருக்காரு தொடர்ந்து. பார்த்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வரிசையாக அவர் படம் பாருங்களேன், அவர் படத்தில் நடித்தாலே போய் நேஷனல் அவார்டு கிடைக்கும் போல இருக்கு. திருச்சிற்றம்பலம் படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நித்யா மேனன் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி அவர் படத்தில் நடித்தாலே போகிறோம், நேஷனல் அவார்டு வந்துடும். அவருக்கு கிடைக்குதோ இல்லை மற்றவங்களுக்கு கிடைக்கும் போல இருக்கு. அப்படி சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. படமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு புது மாதிரியான ஒரு அனுபவம். நம்ம பிச்சைக்காரன் படம் பார்த்துருக்கோம். பிச்சைக்காரன் படத்தில் ஒரு மண்டலம் பிச்சைக்காரனாயிரு, அப்போ தான் அன்பை பற்றி புரியும் உனக்கு, அந்த மனிதனுடைய வாழ்க்கை புரியும். 2வது நீ இந்த அளவு தியாகம் பண்ண ரெடியாக இருக்கணுன்ற மாதிரி இதில் வந்து ஒரு கதை ஒன்று வச்சுருக்காங்க அந்த பிச்சைக்காரனாக வாழறதை பற்றி. ரொம்ப அருமையான ஒரு பிளாட்டு. இது கமர்ஷியல் ஃபார்மெட்டில் வராது. இது வந்து மாஸ் கமர்ஷியல் அப்படியெல்லாம் கிடையாது. இது யதார்த்தமும் அழகியலும், அதை விட முக்கியமாக வந்து ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு படம். ஓகே, இந்த மாதிரி படம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி படம் பிடிக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஏன்னா ஒரு யதார்த்தத்தோட, ஒரு ஹீரோஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸஸோட, ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸஸ், நாகார்ஜுனா சாரும் சரி, தனுஷ் அவர்களும் சரி, அண்ட் ராஷ்மிகாவும் சரி, ஒரு அப்படியே கேரக்டராக வாழ்ந்து அப்படியே ஒரு கதையில் பிரதிபலிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படம் பார்க்குற நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு மாஸ் கமர்ஷியலாக ராயன் மாதிரிலாம் நினச்சி வரக்கூடாது. அதில் படம் ஃபுல்லாக எல்லாரையும் காலி பண்ணிட்டு ஒரு பெரிய ஹீரோஸாக நிற்கிற மாதிரி அப்படிப்பட்ட படம் கிடையாது. ஏன்னா ஹீரோஸும் வந்து எதுவுமே இருக்காது. ஆனால் படத்தில் வந்து கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். படங்கள் அப்படின்னாலே இப்போ எல்லாருமே டியூரேஷன் டைமை பார்க்குறாங்க சார். இந்த படத்துக்கு கூட ஃபர்ஸ்ட் 3 hours 15 minutes கிட்ட அப்படின்னாங்க. இப்போ 3 hours 1 minute ஆக்கியிருக்காங்க. 3 மணி நேரம் தியேட்டர்ஸில் உட்கார முடியுதா அப்படிங்கிறது என்னோட கேள்வியாக இருக்குது. நானும் இந்த படத்தை பார்த்துட்டு நான் ஒரு இடத்துல அதுதான் சொன்னேன். எனக்கு ஒரே ப்ராப்ளம் வந்து இந்த லெங்க்த்து தான். என்ன ஆகுதுன்னா 3 hours 2 minutes 182 நிமிஷம் ஒரு படம் போகும்போது நம்மளுக்கு ஒரு டயர்சம் ஆகிடுது. ஒரு ஸ்டேஜில் நம்ம டயர் ஆகிடுறோம். ஏன்னா அது இவ்வளோ நேரம் உட்கார வச்சுட்டாங்களே, 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆனோடனே அப்படியே நம்ம வாட்சை பார்க்க ஆரம்பிச்சேன், எப்படா இன்டர்வல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு 1 மணி நேரம் ஆனோடனே ஒரு இன்டர்மிஷன் தேவைப்படுது. மைண்ட் செட் ஆகிடுச்சு இல்லை, எனக்கு ஒரு காஃபி வேணும், இல்லைனா ரெஸ்ட் ரூம் போகணும். எனக்கு வந்து ஒரு 1 hour ஆகும்போதே நம்மளுக்கு ஒரு சின்னதாக பாடியில் ஒரு ரெஸ்ட்லெஸ் வரும். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போய் உட்காந்துருப்போம், லாஸ்ட் மினிட்ல போய் உட்கார மாட்டோம். இப்போ நம்ம 1 hour 10 நிமிஷம் முன்னாடி போய் உட்கார்ந்த பிறகு நம்மளுக்கு 1 hour ஆகும்போதே 1 hour 10 minutes 1 hour 15 minutes ஆயிடுச்சு. இப்போ என்னது இன்னும் 20 நிமிஷம் போகுதா அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு சின்ன டைனஸ் வரும். இதுதான் ஒரு படத்தினுடைய லெங்க்த் தான் ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய டிட்டரண்டாக மாறுது. இன்ஃபேக்ட் பல படங்களுக்கு நெகட்டிவே வந்து லெங்க்த் தான். நீங்கள் வந்து இந்தியன் 2 எடுத்து பாருங்க, தக் லைஃப்ல லெங்க்த் தான் ப்ராப்ளம். எல்லாருமே சொன்னது 2 hours 40 minutes எதுக்கு இந்த படம். இந்தியன் 2ல இதே ப்ராப்ளம், ஆல்மோஸ்ட் 3 மணி நேரம். கேம் சேஞ்சர்ல 3 மணி நேரம். எதெல்லாம் 3 மணி நேரம் படம் இழுத்தாங்களோ, பெரிய லெங்க்த்தாக ஒரு படம் கொடுக்கும்போது அந்த படத்தினுடைய ப்ளஸ் எல்லாம் வந்து இது வந்து லெங்க்த் அடிப்படுது. நிறைய ப்ளஸ் இருக்கும் ஒரு படத்தில், அந்த படத்தினுடைய ப்ளஸ் எல்லாம் இது வந்து நெகேட் பண்ணுது இந்த லெங்க்த்து. இப்போ செகண்ட் ஹாஃப் திருப்பி 1.5 hours, ஐயோ இவ்வளோ நேரம் உட்காரணுமா. ஸோ கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் நான் தெரியல உட்காந்துருக்கேன். இன்டர்வல் வந்து ஒரு 20 நிமிஷம் போச்சு. இப்போ நான் 10 நிமிஷம் முன்னாடி வந்தேன், கிட்டத்தட்ட 3.5 hours மேலே உட்காந்துருக்கேன் தியேட்டரில். இப்போ இவ்வளோ லெங்க்த்தாக நம்ம உட்காரணும்னு வரும்போது இந்த கதையை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கலாமே. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு, இந்த படம் பார்த்து பிடிக்கும்போது இவ்வளோ செகண்ட் ஹாஃபில் நிறைய சேஸ் போயிட்டே இருக்கும், அங்கே சேஸ் இங்கே சேஸ் இங்கே சேஸ் வந்துட்டே இருக்கும். இது கொஞ்சம் குறைச்சி படத்துக்கு கதைக்கு வந்திருக்கலாமே. மெயினான கதை என்ன, கடைசியில் வந்து இவன் கண்டுபிடிக்கிறதும் அவன் வந்து நாகார்ஜுன கேரக்டர் ஹெல்ப் பண்ணுறது தான் கதை. அதுக்கு போயிருக்கலாமே. எதுக்கு இவ்வளோ சேஸு, இவ்வளோ விஷயங்கள் ஏன் வருது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு கேள்வி வருது. ஏன்னா அந்த லெங்க்த்து நம்மளை கேள்வி கேட்க வைக்குது. இதை இன்னொரு 20 நிமிஷம் குறைச்சிருந்தாங்கன்னா இது ஒரு ஷார்ப்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக மாறி இருக்கும். இப்போ வந்து ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்வியலோட அழகான ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. அப்படி ரசிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த படம் பிடிக்கும். ஆனால் லெங்க்த் வேணும், எனக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு படம் வேணும் அப்படின்னா இந்த படம் ஐயோ ரொம்ப ஸ்லோவாக போகுது, லாங்காக போகுது, பொறுமையாக பார்க்கணும் இந்த படத்தை அப்படின்ற ஒரு மனப்பான்மையை உருவாக்கிடுது. இது ஒரு டென்ஷன் தான்.
கண்டிப்பா சார். குபேரா படத்தை தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்குலயுமே எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழை விட இந்த படத்தை அதிகமா தெலுங்குல கொண்டாடுவாங்க, நிறைய பேர் சொல்றதை கேட்க முடியுது சார். உண்மையாவே உண்மை அதுதான். ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து 3 மணி நேரத்துக்கு எப்பவுமே ரெடி ஆயிட்டாங்க. அவங்களோட RRR இருந்து பாகுபலில இருந்து எல்லாமே 3 மணி நேரம் படம். அவங்க வந்து மைண்ட் செட்டாவே அவங்களோட படம் ரங்கஸ்தலம்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம். அவங்க திரையரங்குன்றத ஒரு ஜாலியா போய் திரையரங்கில் உட்காந்துட்டு அப்படியே லைஃப் டைம் உட்காரவங்களுக்கு இருக்கு. அப்படியே 3.5 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்குற மைண்ட் செட் ஆயிடுச்சு. நம்ம ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் வந்து பரபரப்பான படங்கள் பார்த்தே பழக்கம். 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் அதுக்கு மேலே படம் கொடுக்கக்கூடாது. அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு பரபரப்பாக பல விஷயம் நடக்கணும், ஆக்ஷன் பேக்டாக கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மலையாள படங்கள் ஓடுமான்னு கேட்டிங்கன்னா அது இங்கே கஷ்டம். ரொம்ப லேடு பேக்காக ஒரு படம் கொடுத்தீங்கன்னா மலையாள படம் பார்க்க மாட்டாங்க. ஸ்லோவாக 20 நிமிஷம் தான் கதைக்கு வாடா அப்படின்வாங்க நம்பாளுங்க. கரெக்டுங்களா? நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா 10வது நிமிஷமே கேட்பாங்க கதைக்கு வாடா, டே கதைக்கு வராமல் நீ வளவளவளால கதை சொல்லிட்டு இருக்க அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம வந்து இது மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே வளர்ந்துட்டோம். கமர்ஷியல் படங்களில் பல கமர்ஷியல் படங்கள் மூலமாக நம்ம மைண்ட் செட் வந்து கமர்ஷியல் ஃபார்மேட்லேயே போயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து இவ்வளோ லெங்க்தாக வரும்போது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸ் அப்படி இல்லை. தெலுங்கு ஆடியன்ஸ் கமர்ஷியலில் 3 மணி நேரம் பார்ப்பாங்க, மாசாக பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த படம் வந்து மிக பெருசாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தெலுங்குல வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வீக்கெண்ட் முடியும் போது தான் நம்மளுக்கு ஓவராலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். சிறப்பான ஒரு படம் கமர்ஷியலாக எப்படி மக்கள் மத்தியில் ரீச் கிடைக்குது, தமிழ் எப்படி கிடைக்குது, தெலுங்கு எப்படி கிடைக்குதுன்னு மண்டே தான் நமக்கு தெரியும். குபேரா படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் தனுஷ் சார் பேசினது தான் இப்போ கொஞ்ச நாளாக சோஷியல் மீடியாஸில் செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு. உருட்டுறீங்க, நிறைய உருட்டுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அவர் யாரை நம்ப பேசினாரு அப்படின்ட்டு எல்லாரும் இப்போ இவங்க தான் கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சார். அவரோட ஸ்பீச்சுக்கு காரணம் என்னவா இருக்கு? இல்லை, கெஸ்ன்றது வந்து ஊடகங்கள் இருக்குது, எல்லாரும் அவங்கவுங்க பேசுகிறாங்க. அவங்க வந்து விக்னேஷ் சிவன் நயன்தாரா சொல்கிறாருன்றாங்க, இவரை பற்றி சொல்கிறாங்கன்றாங்க. இதெல்லாம் வந்து யூடியூப் இருக்குன்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை வந்து அவருடைய பாயிண்ட்ல வந்து என்னன்னா ஒரு விஷயம், அவர் வந்து எல்லாத்தையும் கவனிச்சு தான் இருக்காருன்னு தெரியுது நம்மளுக்கு. கரெக்டுங்களா? அப்போ வந்து நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் டைமே இருக்காதுன்னு. அவர் கவனிச்சுட்டு தான் இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போது எல்லாருமே யூடியூப்ல பேசுறதை அவர் கவனிச்சிட்டு இருக்காரு. தம்ப்நெயிலாவது பார்க்குறாரு, வீடியோலாம் பார்க்குறாரா தெரியாது, தம்ப்நெயில பார்த்துட்டு இருக்காரு. தம்ப்நெயில் பார்த்துட்டு ஓ இவ்வளோ பேர் ஊட்டுறானுங்க என்னை பற்றி, நான் இது இந்த வீட்டில் ஒரு பிரச்சனையா அதுக்கும் நான் தான் காரணமா அப்படின்னு என்னை போட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னை வந்து லிங்க் பண்ண நினைக்கிறாங்கப்பா அப்படின்னு தம்ப்நெயில பார்த்துட்டு இருப்பார்ல. அவர் யூடியூப் பக்கம் போனாலே தம்ப்நெயில வந்துடும்ல. அவர் ஒன்றுமே இல்லை, தனுஷ்னு ஒரு ஹேஷ்டேக் பண்ணாலே போகிறோம், எல்லா வீடியோ வந்துட போகுது யூடியூப்பில். அந்த வீடியோலாம் சும்மா தம்ப்நெயில் பார்த்தாலே எடப்பா இவ்வளோ பேர் விட்டுறானுங்கன்னு வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ணேன், நான் படம் நடிச்சிட்டு இருக்கேன், படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஏன்டா உருட்டுறீங்க அன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் பேசியிருக்காரு. சரி, அவருக்கு மன வருத்தம் இருக்குல்ல. நான் ஒரு இன்டர்வியூவில் தான் சொல்லியிருந்தேன். என்னோட இது என்னன்னா, இவங்க யாருமே நினைக்கிறது இல்லை வந்து ஒரு சக மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணார் உனக்கு என்ன தெரியும், பக்கத்தில் இருந்தால் பார்த்தேன். இங்கே பல பேர் பேசுறது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பேசிட்டு இருக்கவங்கலாம் பல பேர் நான் பார்க்குறேன், பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இவர் போனாரா, அது பண்ணாரா, இது பண்ணாரா, அது பண்ணாரா பார்க்கும்போது நான் வந்து எனக்கு உண்மையிலேயே எனக்கு சுத்தமாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், பல பேர் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது கூட எனக்கு வந்து அதில் எதுவுமே வராது இவங்க சொல்றதெல்லாம். இப்போ நம்ம இவ்வளோ க்ளோஸாக பேசிட்டு இருப்போம், இந்த இது நடந்தது, இந்த ப்ராஜெக்ட்ல இது நடந்தது, இதெல்லாம் பேசுவாங்க, இந்த ஷூட்டிங்கில் நடந்தது நம்ம கூட சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சொல்றது எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது, அப்போ நம்மளுக்கும் தெரியாது இல்லை. நாம இவங்க எப்படி தெரியும்டா, டே நம்ம இவ்வளோ க்ளோஸாக பேசிட்டு இருக்கோம், அந்த படத்தினுடைய சம்மந்தப்பட்டவங்களே நம்மகிட்ட சொல்லாத போது இவங்களுக்கு எப்படி தெரியுது? அதாவது சில பேர்லாம் பேசும்போது அவர் வந்து யாரோ ஒரு தயாரிப்பாளர், யாரோ ஒருத்தர் ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஊடகம் அப்படிலாம் பேசும்போது எனக்கு ஒன்றுமே புரியாது. எப்படி இவங்களுக்குலாம் தெரியும் இதெல்லாம்? எப்படி எந்த பேசிஸில் இவங்க பேசுகிறாங்க? யாராவது ஒருத்தர் கான்ஃப்ளிக்டாக பேசும்போதோ, யாராவது ஒருத்தர் மட்டம் தட்டி பேசும்போதோ, ஒரு நடிகரை பற்றி தவறாக பேசும்போதோ, ஒரு ஃபேமிலி பற்றி பேசும்போதோ எந்த பேஸில் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஊடகங்கள் வளர்ந்த தொட்டு நடக்கிற விஷயமா நான் பார்க்குறேன். ஊடகங்கள் வளர்ந்து போயிட்டு எல்லாருக்கும் இன்டர்வியூ தேவைப்படுது, எல்லாருக்கும் வந்து எவ்ரிடே வீடியோ போட வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த வீடியோவுக்கு வந்து யாராவது ஃபீட் பண்ணுவாங்களா, ஒரு கான்ட்ரவர்ஷியலான தம்ப்நெயில் கொடுப்பாங்களா, யாராவது ஒருத்தர் சகட்டு மீனிங் மற்றவங்களை திட்டுவாங்களா, அதை திட்டினா தான் நம்மளுக்கு வந்து இல்லை என்னதான் சொல்லியிருக்கான் பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்களா அப்படின்ற ஃபோர்ஸில் இன்றைக்கினா அதனால் பல பேர் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாசிட்டிவான விஷயங்கள் பேசுகிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்குது. நெகட்டிவான விஷயங்கள் பேசினா தான் வியூஸ் வருது, சப்ஸ்கிரிப்ஷன் வருதுன்னு எல்லாரும் நெகட்டிவான விஷயங்களே டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிபேட் வச்சு தான் அவர் பேசுகிறாரு. என்னை பற்றி இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறீங்களடா, என்னடா உருட்டுறீங்க, நான் எதுவுமே இல்லாத போது ஏன்டா இப்படி உருட்டுறீங்கன்னு சொல்கிறாரு. நானும் அதை தான் சொல்கிறேன், எவ்வளோதான் உருட்டுவீங்கப்பா, அவர் பாவம் உருட்டுருங்க, அவர் பாட்டு நடிச்சிட்டு இருக்காரு, 8 படம் நடிக்கணும், அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படி தான் சொல்லுவேன். இது மாதிரி ஒரு படம் வருது, அந்த படம் நல்லாவே இருந்தாலும் சில பேர் காசு கொடுத்து ரிவ்யூ கொடுக்குறாங்கன்ற மாதிரி ரீசெண்டாக ஒரு ஷோவில் கூட வந்து அந்த விஷயம் ரொம்ப பேசும் பொருளாக அமைஞ்சிருந்தது சார். உண்மையாகவே காசு வாங்கிட்டு தான் ரிவ்யூ பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வியுமே இப்போ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குல்ல சார், அதை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? உங்களுக்கு அதை கேட்கும் போது என்ன தோணுது சார்? இல்லை, இது வந்து காசு கொடுத்தா தான் ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்றது யூடியூப் மட்டும்தான், மீதி ரிவ்யூ எல்லாம் கிடையாது. See, there is a difference between social media reviews, traditional media and YouTube reviews. 3 டிஃப்ரென்ஸ் இருக்குது.
இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்லாம் காசு கொடுத்தா ரிவ்யூ பண்ணுறதுலாம் கிடையாது. அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சஸ். அவங்களோட வேலை வந்து ஒரு ஒரு படத்தையும் பார்த்துட்டு ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க, படம் பார்த்துட்டு அவங்க ட்வீட் போட்டு போயிடுவாங்க. அதோட முடிஞ்சிச்சு. படம் பிடிச்சதா இல்லையா, அவங்கள வந்து காசு வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் கொடுப்பாங்களாம் தெரியாது. அவங்க ரிவ்யூ இது எல்லா படத்துக்கும் ரிவ்யூ கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சராக யூஸ் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இன்ஃப்ளூயன்சராக இல்லைன்னு வச்சிங்களேன், அவங்க ஒரு ட்வீட் மேலே போட மாட்டாங்க, ரிவ்யூ மட்டும் போட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாங்கன்னா அந்த படத்தை சப்போர்ட் பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்க. ரிவ்யூஸ் நான் சொல்ல, சப்போர்ட் பண்ணி நிறைய நம்ம கொடுக்குற போஸ்ட்லாம் போடுவாங்க. அது இன்ஃப்ளூயன்சஸ். ட்ரெடிஷ்னல் மீடியா இருக்குல்ல, நியூஸ் பேப்பர், மேகசீனு, போர்ட்டல்ஸ், வலைத்தளங்கள், அவங்க வேலையை இதுதான். படங்களை பற்றியான விவரங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுங்க. அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்தா தான் போடுவோம், அதெல்லாம் கிடையாது. எல்லா ரிவ்யூ வந்துடும். தினத்தந்தி, தினகரன், தினமலர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எல்லாத்துலேயும் வந்துடும். ஏன் வந்துடுது? தட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு படத்தை வரும்போதோ அதுக்கு ரிவ்யூ கொடுத்தாகணும். குங்குமம், குமுதம், இதுன்னு சொல்லிட்டு ஆனந்த விடன் எல்லாமே ரிவ்யூ கொடுத்துருவாங்க. எல்லா பத்திரிக்கையும் கொடுத்துருவாங்க. அப்போது ட்ரெடிஷ்னல் மீடியா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் பிரச்சனை கிடையாது. எங்கே பிரச்சனை வருதுன்னா யூடியூப் மட்டும்தான் வருது. யூடியூப் நீங்கள் வந்து ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு 150 சேனல் ரிவ்யூ பண்ணுறாங்க. பெரிய படம் வரும்போது, சின்ன படம் வரும்போது 10 பேர் கூட பண்ணுறாங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம கேட்டது என்ன, அந்த மீடியாவில் எல்லாம் சொன்னது என்னன்னா, யூடியூப் ரிவ்யூ வரும்போது ஒரு பெரிய படத்துக்கு உனக்கு வியூஸ் கிடைக்கும், சப்ஸ்கிரைப் கிடைக்கிறதுக்காக ரிவ்யூ பண்ணுற, மீதி என்ன அந்த எஃபர்ட் ஏன் போட மாட்டேன்ற, அந்த படத்துக்கு அதை ரிவ்யூ கொடுங்களேன். இதுதான் எல்லாருடைய கேள்வியாக இருந்தது. நானும் அதை கேட்டேன், ஒரு வாரமாக கேட்டேன். உண்மையிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டுடுச்சு இந்த தேங்க்ஸ் டு நியானா. அது பிறகு நிறைய நிறைய யூடியூப்பில் பேசுனது, நானும் பேசுனது எல்லாமே நான் மட்டும் காரணம் இல்லை, பல பேர். நியானா தொடங்கி வச்ச ஒரு விஷயம். அது பிறகு வந்து பல பேர் யூடியூப்பில் பேசின பிறகு, நானும் பேசின பிறகு என்ன மாற்றம் வந்திருக்குன்னா, இப்போ படத்தலைவன் ஒரு படத்தை எடுத்திங்கன்னா எல்லாரும் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. சிறிய பட்ஜெட் படம் தான், ஓகேங்களா? அப்போ மாற்றம் வந்துடுச்சு இல்லை? ஸோ அதனால் நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். எல்லாருமே யூடியூப்பில் பல பேர் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் ரிவ்யூ பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்களாம் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ பல பேர் அதை தான் சொல்கிறாங்க, இந்த படத்துக்குலாம் இவங்கெல்லாம் பண்ணவே இல்லை, நல்ல நல்ல படங்கள் வரும்போது இவங்கெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்கன்னு. நான் அதெல்லாம் சரி பண்ணலையே, இதுவரையும் பண்ணல, விட்டுரு. பண்ணுறாங்கல்ல, படத்தலைவன் படத்துக்கு பண்ணியிருக்காங்களா இல்லையா? இப்போ டிஎன்ஏ படத்துக்கும் பண்ணுவாங்க, சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணால் போகிறோம். நான் சொல்கிறது 250 படம் வந்து 250 படம் பண்ண முடியாது அவங்களால. ஒரு வாரத்தில் 10 படம் வந்து அவங்களால பார்க்க கூட முடியாது. ஒரு 3 படம் பண்ணாலும் ஓகே. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 படம்னா 3 படத்தை அவங்க ரிவ்யூ பண்ணாலே அவங்க ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி தான். இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவங்க ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி தான் நான் பார்ப்பேன். எல்லா படத்தையும் பாருங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க தலையெழுத்தான உட்காந்துட்டு எல்லா படத்தையும் மொக்க படத்தெல்லாம் உட்காந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்களும் ஓரளவு எதிர்பார்ப்பாங்கல்ல. ஒரு ரீசனபிளான ஒரு கேஸ்ட் இருக்குது, ரீசனபிளான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற படம்னா அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. அதை எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ணணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. 250 படத்தை பார்க்க முடியாது. நான் என்ன சொல்வேன், அட்லீஸ்ட் 3 படம் வாரத்துக்குன்னா 50 வாரத்துக்கு 150 படம் பண்ணுங்க. நான் வந்து 20 படம் தான் பண்ணுவேன், 30 படம் தான் பண்ணுவேன், மீதி படத்தை காசு கொடுத்தா தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எதிராக தான் நம்ம பேசணும். ஆனால் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன், அந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் டக்குன்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே இப்போ சிறு பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்தேன், அவங்க வந்து நிறைய ரிவ்யூ வந்து படத்தலைவன் படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. மாற்றம் வந்துடுச்சு. மாற்றத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆல் ரிவ்யூவர்ஸ், யூடியூப் ரிவ்யூவர்ஸ்னால் யூடியூப் தான் பேசிட்டு இருக்கேன். இவங்க எப்போவுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க சப்போர்ட், ட்ரெடிஷ்னல் அண்ட் சோஷியல் மீடியா. நான் சொல்கிறது யூடியூப் ரிவ்யூவர்ஸ்க்கு தேங்க்யூ. ஏன்னா நான் தான் வந்து அவங்களுக்கு கேள்வியெல்லாம் கேட்டேன், பட் அவங்களுக்கு நன்றி சொல்லணும்ல. அவங்கனால எவ்வளவு மாறிச்சோ அதே மாதிரி நீங்களும் காரணம் தான் சார். அந்த மாற்றத்துக்கு நீங்களும் காரணம். ஏன்னா நீங்களுமே வந்து எல்லாரும் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, அந்த டைம்ல நீங்க வந்து அடிச்சிருவீங்களோ, நீங்களும் தப்பா தான் பண்றீங்கன்றதை சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சாங்க. ஆனா வந்து அந்த டைம்ல இல்ல, அவங்க பண்றதும் சரிதான்ற மாதிரி நீங்க எடுத்து பேசினதுனாலதான் அந்த விஷயம் அவ்வளோ நல்லா ஸ்மூத்தா போச்சு நான் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. பட் நம்ம யாரையும் குறை சொல்லணுன்றதுக்காக பேசல, அவங்கள நான் கோரிக்கை தான் வச்சேன். நான் என்ன சொன்னேன், நீங்க வந்து எல்லா படத்தையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு சின்ன பட்ஜெட் படத்தெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல சின்ன டாக் இருக்குன்னா போய் பார்த்துருங்க, ரிவ்யூ கொடுத்துருங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்கு 3 படமாவது கொடுங்க. இந்த வாரம் 3 படம் தான் வந்திருக்கு, 3 படத்தை ரிவ்யூ போட்டு விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இப்போது நான் வந்து ஒரு எபிசோட் பண்ணேன், நான் வந்து 3 படங்களை பற்றி ஒரே எபிசோடில் பேசி விட்டேன் 15 நிமிஷத்துக்கு, ஓகேங்களா? 3 படத்தையும் நான் பார்த்தாச்சு. எது குபேரா பார்த்துட்டேன், டிஎன்ஏ பார்த்துட்டேன், சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸும் பார்த்துட்டேன். 3 படத்தையும் ஒரே எபிசோடில் 15 நிமிஷம் பேசி முடிச்சாச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு? 25 நிமிஷத்தில் பேசி முடிச்சாச்சு. அது பிறகு அவங்க எடிட் பண்ணி அவங்க போட்டுருப்பாங்க. நான் சொல்ல வர்றது 25 நிமிஷம் என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய டைம் கிடையாது. அது அந்த படத்துக்கு கொடுக்குற சப்போர்ட்டாக நான் பார்க்குறேன். இது ஏன் கொடுக்க முடியாது? நம்ம வாழ்க்கையில் 25 நிமிஷம் நம்ம வாழ்க்கை என்ன அவ்வளோ பெருசாக நம்ம என்ன எவ்ரி மினிட்டுக்கு நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்கோமா என்ன? நம்ம ஒரு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், ஆதரவாக இருக்கணும்னு நினச்சா ஒரு 20 நிமிஷம் ஒரு படத்துக்கு பேசினா என்ன குறைஞ்சிரும்? அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட்டு உங்களுக்கு ஜாலியான படம் பார்க்கணுன்னா போங்க சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். ரியலிஸ்டிக்காக யதார்த்தமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிவன் படமாக பார்க்கணுமா குபேரா பாருங்கள். ஒரு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வச்சு ஒரு சூப்பரான ஒரு படமாக பார்க்கணுமா டிஎன்ஏ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு இல்லை? இது பிறகு ஆடியன்ஸ் டிசைட் பண்ணிக்கிட்டோமே. நான் வந்து எனக்கு டைம் இல்லை பார்க்க முடியும், அப்போ என்ன வேலை பண்ணுறீங்க? அதுதான் என் கேள்வி. சினிமாவில் தானே இருக்கீங்க,
ரிவ்யூ தானே பண்ணுறீங்க, இதை தான் நான் கேட்டேன். நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் மாறி மனசு மாறி நல்ல விதமாக எல்லா படங்களும் பண்ணுறது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது தலைவா. நிறைய பண்ணுங்கள், எல்லா படங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு எல்லா ரிவ்யூஸையும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சார். ஜனநாயகன் அப்படிங்கிற படத்தை ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணுறாரு. அடுத்தது ஹெச் வினோத் வந்து ரஜினி சாரை வச்சு டைரக்ட் பண்ண போகிறதா 2-3 நாளாக டாக் போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, இது வந்து ரஜினி சாரை பொறுத்தவரை வந்து கூலி ரிலீஸ் ஆகாமல் அடுத்த படத்தை கமிட்டே பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் நிறைய பேர்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா பல இயக்குநர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து யாராவது ஒரு பெரிய இயக்குனரோட தான் ட்ராவல் பண்ணுவார். அதாவது ஒரு பெரிய படம் பண்ண ஒரு பெரிய இயக்குனரோட தான் ட்ராவல் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் ஒரு 4-5 பேரில் ஹெச் வினோத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஹெச் வினோத் அவருடைய அடுத்த கமிட்மெண்ட் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் நடிப்பில். ஓகே. லலித் சார் தான் ப்ரொடியூசர். ஓகே. ஆல்ரெடி டேட்லாம் கொடுத்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. தனுஷ் சாருக்கு பெரிய பேக்கப். ஆமாம், தனுஷ் சார் வந்து ஆல்ரெடி கமிட் பண்ணியிருக்காரு. ஹெச் வினோத்தினுடைய டைரக்ஷனில் தனுஷ் சார், லலித் சார் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ தான் அடுத்த படம் எடுக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து ரஜினி சார்கிட்ட பேசுறது வந்து உடனே படத்துக்காக இருக்காது, அது ஒரு எக்ஸ்ப்ளோஷனாக இருக்கும். சார் எப்பாவது எனக்கு ஒரு கதை ஒன்று வச்சுருக்கேன், நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ சொல்லுங்கள் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார், ஓகே செப்டம்பர் பிறகு நான் பண்ணுறதுன்னா நான் ட்ரை பண்ணுறேன். நான் சொல்லுது அடுத்த செப்டம்பர். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஜெயிலு 2 வரணும். ஃபஸ்ட்டு கூலி இந்த வருஷம் வருது, ஜெயிலு 2 அடுத்த வருஷம் வருது. அதுக்கு பிறகு நான் ஒரு 6 மாதம் 8 மாதம் கழித்து நான் ஒரு படம் பண்ணேன்னா உங்கள் படத்தை பண்ணுறேன், அதுக்குள்ளே நீங்கள் தனுஷ் படத்தை முடிச்சுட்டு வாங்க. அப்படி தான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தனுஷ் படம் வந்து இந்த இயர் எண்ட்லேயோ இல்லை ஜனவரியிலையோ ஆரம்பிக்க போகுது, விச் இஸ் ஹெச் வினோத் சார் படம். அப்போ ஹெச் வினோத்தினுடைய அந்த படம் முடியும் போது தான் ரஜினி சார்கிட்ட கேட்க முடியும். ஸோ அதனால் ஹெச் வினோத் உடனே போய் ரஜினி சார் படம் அடுத்த படம் ஆரம்பிக்க போகிறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து யூகங்கள். ஆளாளுக்கு ஒரு ஏதோ ஒரு மீட்டிங் நடந்திருக்கும், யாராவது சொல்லியிருப்பாங்க, உடனே அடுத்த படம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிடுது. அதெல்லாம் இல்லை. அவருடைய படம் வந்து எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம்டாக அது தனுஷ் சார் படம் தான். கூலி படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. முக்கியமா வந்து இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களோட பார்வையில அந்த படம் எப்படி சார் உருவாயிருக்கும்னு முதல்ல இருந்தே அதனுடைய எதிர்பார்ப்பு பெருசாயிடுச்சு. கூலி படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லாமே இப்போ அடுத்த கட்டமாக அதனுடைய டீசர் ட்ரெயிலர் வரும்போது தான் நம்மளால ஒரு சரியான கணிப்பு சொல்ல முடியும். இப்போதைக்கு ஒரு எதிர்பார்ப்புல மாபெரும் எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு படம். இந்த சேம் டைம் நான் ஒரு திருப்பி சொல்ல விரும்புகிறேன், எதெல்லாம் நம்ம பெருசாக பேசுகிறோமோ அந்த படங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக போய் மாறுது. நம்மளுக்கு இல்லை, இண்டஸ்ட்ரிக்கே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒன்றும் இதுவாக போகிறது இல்லை, நம்ம வந்து அந்த படத்தில் எந்த வகையிலும் ஃபைனான்ஷியலி இன்வால்வ் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய படம்னா பெரிய எதிர்பார்ப்பு அப்படியே பில்டப் ஆகும்போது அந்த பெரிய லெவலில் அந்த படத்தை அடிக்கணும்னு ஒரு குரூப் இறங்குது. ஓகேங்களா? அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் குறைச்சிருவோன்னு நினைக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து. கூலின்னு பேசாமல் கூவே வேணாம், கூலி படம் வரட்டும். ஓகே, அதுவாக வந்து மிக பெருசாக ஜெயிக்கிட்டோம். இப்போ ஜெயிலு 2 வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு இல்லை. நல்லா நினச்சி பாருங்கள், அந்த டைமில் அந்த படம் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கம்மியான எதிர்பார்ப்பு தான் இருந்தது ஜெயிலு 2க்கு. ஏன்னா அதுக்கு முந்தின படம் பெருசாக ஓடலன்னு சொல்லிட்டு அந்த படம் கம்மியான எதிர்பார்ப்பு இருந்தது. வந்த பிறகு அடிச்சு துவம்சம் பண்ணி ஹிஸ்டரிக்கல் என்ன சொல்கிறது இண்டஸ்ட்ரீட்டாக மாறிச்சு இல்லை. அந்த மாதிரி இந்த படத்தை பண்ணுறது பெட்டர் நினைக்கிறேன். ஏன்னா எது நம்ம ஓவராக சொல்லி கடைசியில் எல்லாருமே வந்து நம்மளையும் அடிப்பாங்க, யாரெல்லாம் அது மாதிரி சொன்னாங்களோ அவங்கள அடிப்பாங்க. எப்படின்னா இன்றைக்கி ஒரு மீம் மெட்டீரியலாக மாறுது. ஒரு படத்தை வந்து நீங்கள் எவ்வளோ தோளவு ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அது வந்து மீம் மெட்டீரியலாக மாறுதுன்றதான் யதார்த்தம். ஒன்றுமே இல்லை, ஒரு விகடனில் வந்து எழுதுகிறாங்க, அதாவது நாயகன் படத்தை அடுத்த கட்டமாக கொண்டு செல்கிற ஒரு படம் தான் தக் லைஃப். நாயகன் படத்துடைய கான்செப்டை தாண்டி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அதை வந்து எல்லாரும் மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா தலைவா நாயகன் சொன்னியே, நாயகன் இந்த படம் எப்படி பண்ண அப்படின்னு ஒரு மீம் மெட்டீரியல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்தியன் 2 பார்த்து நீங்கள் ஏமாந்துட்டீங்க, அதோட பெட்டரான படம்னா இந்தியன் 2வே பெட்டராக இருக்குது இதோட அப்படின்னு ஒரு மீம் போடுறாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னாலும் அது ஒரு மீம் மெட்டீரியலாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக பேச வேண்டியிருக்கு. எந்த அளவுனா சித்தார்த் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தார். அவரை 3 BHK படத்தை பற்றி இன்டர்வியூ கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? ஏங்க எது சொன்னாலும் நீங்கள் என் வாயிலிருந்து பிடிங்க, அதை வந்து மீம் மெட்டீரியலாக மாற்றுறீங்க. அதனால் எதுவுமே நான் சொல்லலை. ஓகே, இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து தியேட்டரில் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அப்படியே வாயை வந்து அப்படி டைட்டாக கட்டிட்டு எப்பா எதுவுமே சொல்லலை, நீ படத்தை பாரு, படம் ரிலீஸ் ஆன பிறகு நாங்கள் நிறைய பேசுகிறோம், நல்ல டாக் வந்த பிறகு நிறைய பேசுவோம். முன்னாடியே நாங்கள் எதாவது பேசினா நீங்கள் மீமாக மாற்றிடுறீங்க, நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடக்கி வாசிக்கலான்ற ஒரு மனப்பான்மைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ உண்மையிலே எதுக்குன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய படத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். சிறிய படத்துக்கும் மீடியம் படத்துக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க அதை டார்கெட்டாக பார்க்கறது இல்லை, கம்பேரிசனாக யாருக்கும் இல்லை. ஏன்னா இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் இவ்வளோ பெருசாக இந்த படத்தோட நிற்கும் அப்படின்ற அந்த ஒரு பயம் யாருக்குமே இல்லை, எதிரிகளுக்கு இல்லை. ஒரு சிறிய மீடியம் பட்ஜெட் படத்துக்கு யாரும் எதிரிகளே கிடையாது. எதிரிகள் இல்லைன்னா நம்மளை சுற்றி இருப்பாங்களே தவிர பெரிய கூட்டமெல்லாம் இருக்காது, கண்டுக்கே மாட்டாங்க. ஒரு சிறிய படம் வந்தால் மீடியம் படம் வந்தால். ஆனால் ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு பெரிய கும்பல் அங்கே நிற்கும். அரசியல் எதிரிகள், சமுதாயத்தில் எதிரிகள், சினிமா துறை எதிரிகள் அப்படின்னு ஒரு பெரிய எதிரி கும்பல் இருக்கும். அவங்களாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும், ஒரு நெரேட்டிவ் ஒன்று பண்ணணும், இந்த படத்தை காலி பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம படத்தை கொண்டு போகக்கூடாதுன்னா ப்ரொமோஷனை கம்மி பண்ணி
நானே தான் சொல்ல ப்ரொமோஷன் நல்லா பண்ண சொல்ல. இப்போ நானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், ஐயாப்பா ப்ரொமோஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணி வாயை திறக்காதீங்கப்பா, எது திறந்தாலும் நம்மளை வந்து எதிர ஒரு கூட்டம் வந்துடும். என்னன்னா காரணம் என்னன்னா, நம்ம படம் எப்படி வருன்றது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஆனால் கடைசியில் எப்படி வருதுன்றது தான் மேட்டர்ஸ். நம்ம பார்வையில் படம் நல்லா இருக்கலாம், பட் கடைசியில் ஆடியன்ஸ் பார்வையில் அந்த படம் எப்படி இருக்குன்றது தான் அதோட ஃபேட் டிசைட் ஆகுது. ஒருவேளை எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணல வச்சுங்களேன், நம்ம மாட்டிக்கிறோம். காலங்காலமாக நம்மளை வச்சு செஞ்சுட்டே இருப்பானுங்க, ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் ப்ளஸ் வந்து யூடியூப்லையும். நீங்கள் எங்கே பேசினாலும் கீழே அதே சொல்லிட்டு இருப்பான், டே அந்த படத்தை நீ சொன்னியடா, டே இந்த படத்தை நீ சொன்னியடான்வா. ஐயா சாமி, அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நான் வந்து சொன்னப்பா, ரிலீஸ்க்கு அப்புறம் நான் எங்கே சொன்னேன். இப்போது ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம சொல்கிறது வந்து ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன். ஆனால் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா, எப்படி நீ சொல்லலாம், அதுதான். அதாவது நம்ம சொன்னது சத்திய வாக்கு மாதிரி, நீ எப்படி சொல்லலாம் வேத வாக்கு மாதிரி கொஸ்டின் பண்ணிட்டே இருக்காங்க. யோ நான் ரிலீஸ்க்கு முன்னாடி தானே சொன்னேன், ரிலீஸ்க்கு அப்புறம் நான் சொல்லலையா அப்படின்னு எத்தனை பேர் நீ பதில் சொல்லிட்டே இருப்பீங்க. அப்போது ஒரு சின்ன ஒரு பயம் வருது இல்லை எல்லாருக்குமே. அப்போது இனிமே கேர்ஃபுல்லாக சித்தார்த் அவர்கள் சொன்னதை பெஞ்ச் மார்க்கை வச்சுக்கணும். 3 BHK படம் நல்லா வந்திருக்கு, நல்லா டாக். அப்படியா, நான் தேங்க்யூங்க, படத்தை பார்த்து சொல்லுங்க, என்ன விட்டுரு, நான் திறக்கல வாயை திறக்கலன்னு சொல்கிற மாதிரி நம்மெல்லாம் அப்படியே வாயை மூடிட்டு படத்தை மட்டும் பாருங்கள், பிடிச்சிருந்தா செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார், ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் நம்ம சூர்யாவை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். 45வது படத்துக்கு கருப்புன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க சார். என் சூர்யா சார் வந்து இதில் வேற மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. படம் எப்படி சார் வந்திருக்கான், கருப்புன்ற பேரே நல்லா. எனக்கு வீடியோ பார்த்த பிறகு தான் எதாவது சொல்ல முடியும். இப்போதைக்கு கருப்புன்ற டைட்டில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு பெரிய பரபரப்பில் இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. வாழ்த்துக்கள் டு தி குழு, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதுவும் ஆர்ஜே பாலாஜி இன்னைக்கு பிறந்தநாள், அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ட் படம் வந்து கருப்பு அப்படின்றதே ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டில் இல்லாமல் கருப்புன்னு வைக்க முடியாது. கருப்பு அப்படின்னு எடுத்தாலே பவர்னு அர்த்தம், அதாவது கான்ஃபிடென்ஸான ஒரு விஷயம் தான் கருப்பு. நான் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் வந்து பெயிண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது முதன்மையான கலர் எது எடுத்துன்னு வச்சிங்களேன், பவர்ஃபுல்லான கலர் எதுன்னா அது கருப்பு தான். கருப்பு நீங்கள் ஷர்ட் போடுறதுக்குன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஓகே, கருப்பு நீங்கள் ஏதாவது விஷயத்தில் பிரதிபலிக்கணும்னா நம்பிக்கை இருந்தால் தான் அதை நீங்கள் பண்ணுவீங்க, இல்லைனா போட மாட்டோம். ஓகேங்களா, துக்கத்துக்காக கருப்பு கிடையாது. கருப்பு என்பது கான்ஃபிடன்ஸின் மொத்த உருவம் தான் கருப்பு. பல பாடல்களில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுருப்பார், சிரஞ்சீவி சார் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுருப்பார், பார்த்துருக்கீங்களா, கருப்பு போட்டுருப்பார். அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸினுடைய வெளிப்பாடு தான் வந்து கருப்பு கலர். இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸு, என்ன மாதிரி ஒரு விஷயத்தை இந்த படத்தில் காமிக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நானும் வந்து அதனுடைய அந்த டீசரோ ட்ரெய்லர்லாம் வரும்போது பேசணும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வாழ்த்துக்கிட்டது குழு ஃபார் த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கருப்பு. கண்டிப்பாக சார், நிறைய சினிமா சார்ந்த விஷயங்களை பேசுகிறீங்க, உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses, apply now.